ராம் சீதா சீரியல் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். ராம் கிட்ட வசமாக சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். சுபாஷ் அர்ச்சனாவையும் கைது பண்ணி சுபாஷை அர்ச்சனாவையும் வெளுத்தெடுத்துட்டாப்புலன்னே சொல்லலாம். நம்ம ராம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வேறு லெவலில் எபிசோடு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ராம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மரியாதையாக நீங்கள் உண்மையை சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சித்தப்பா, நான் பேசாமல் விட்டுருவேன். அதை விட்டுட்டு நீங்கள் தேவையில்லாத விஷயத்துலலாம் தலையிட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை தொலைச்சி அப்படின்னோடனே உடனே சில்வண்டுங்க எல்லோரும் சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா, நம்ம கம்பெனி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா கோயில்லையும் சரி அம்மாவும் சரி 2 பேரும் பிச்சை எடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா விஷயம், எனக்கு தெரியாமல் போச்சே அப்படின்னு சொன்னோன்னே ராம் புத்திசாலித்தனமாக சித்தப்பா உங்ககிட்ட உதவி வேணும், அதனால் நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வந்தீங்கன்னா நம்ம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை நான் எதுக்கு வரணும், நீயே போய் கண்டுபிடிச்சிக்க, நீ தான் ஆஃபீஸர் ஆச்சு அப்படின்னு சொன்னோன்னே, என்ன சித்தப்பா உதவின்னு கேட்குறேன் வரமாட்டேங்களான்னு சேதுராமன் அதான் கேட்குறான்ல போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்பா ஏன்ப்பா மாட்டேன்னு சொல்கிறீங்க, அண்ணன் தான் உதவி செய்யணும்னு கேட்குறாங்களா, போய் உதவி செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சீதா சொல்கிறாங்க, நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாஸ், ஏன்னா இவங்க பிச்சை எடுத்திருக்காங்கல்ல அந்த பலன் நம்ம நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷன் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. நம்ம ராம் சொல்லு ராம், என்ன விஷயம், எதுக்காக உனக்கு உதவி செய்யணும், சொல்லு என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னா, ராம் பலார்னு ஒரு அரையிறாப்புல செம்ம ஷாக் ஆகிடுறாப்புல. சுபாஷ் என்ன கீழே விழுந்துட்டாப்புல, செம்ம எக்ஸ்ப்ரெஷனாக, என்ன ராம் அடிக்கிற, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே மறுபடியும் அடிக்கிறாப்புல. இங்கே பாரு ராம், இந்த விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சு உன்னை தொலைச்சி விடுவாப்புல, தொலைச்சி அப்படின்னு சொன்னோன்னா, தொலைக்கிறத அடிக்கிறதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், மரியாதையாக வெக்கமாக இல்லை, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பாடு தானே சாப்பிட்றீங்க, நம்ம கம்பெனியை நீங்களே கெடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, இதெல்லாம் ரொம்ப கெட்ட விஷயம் அப்படின்னு சொன்னோன்னா, மரியாதையை அவங்க எல்லோரும் எங்கே இருக்காங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே, சார் விடுங்க சார், எதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டுருக்கீங்க, நீங்கள் போய் அந்த பொருளெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா குச்சி எடுத்துகிட்டு வராங்க. வரிசையாக 7-8 குச்சி ஏட்டையாக எடுத்துகிட்டு வர்றாப்புல. பார்த்துட்டு ராம் அதில் ஸ்பெஷலாக ஒன்று இருக்கலையே மொத்தமான குச்சியை எடுத்துகிட்டு சுபாஷ் அட்டி வெளுத்து எடுக்கிறாங்க. எடுத்தோன்னா தயவு செஞ்சு ராம் எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னோடனே, இந்த மாதிரிலாம் இவருக்கு வந்தால் தெரியாது, இவர் வேஷ்டி அவுத்து விடுங்க அப்படின்னு ராம் அவுத்து விட சொல்லிடுறாப்புல. என்னை பார்த்து இலக்காரமாக தெரியுதா, என்ன இந்த அடி அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு. சேச்சா நான் எங்கே அடித்தேன், இனிமேல் டயர்டாகிட்டேன், நல்ல வேலை இதோட விடு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாலும், இல்லை சார் உங்களை வச்சு தான் இனிமேல் நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம், முதல்ல அவரை அடிப்பாப்பில், அடுத்து நாங்கள் அப்படியே லிஸ்ட்டு வரிசையாக போகும்ல அப்படின்னு சொல்லி, என்னது வரிசையாக அடிக்க போகிறீங்களா, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னோடனே, இப்போயும் உண்மையை சொல்கிற ஐடியாவில் இல்லைல்ல அப்படின்னு சரி இவ்வளோ உள்ள தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணிடுறாப்புல நம்ம சுபாஷை. அதே சமயத்தில் இந்த பக்கம் ஃபோனை போட்டு அர்ச்சனா நான்சி போன ஒரு ஆளையே காணுமே அப்படின்னோடனே, சரி விடு எதுவும் பதட்டப்படாத, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கரெக்டாக அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோனை போட்டுடுறாங்க நான்சி. ராமுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, அதனால் நீங்கள் இருக்கிற எல்லாரையும் வேறு இடத்துக்கு மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கான்ஸ்டபிளை வேறு ஒரு வண்டியை அரேஞ்ச் பண்ணி இவங்க எல்லாரையும் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், முதல்ல வண்டி சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா வண்டி சொல்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ராம் மறுபடியும் வராப்புல சுபாஷ்கிட்ட, என்ன மறுபடியும் அடுத்த ரவுண்டா அப்படின்னு கேட்டேன். சேச்சா இப்போ உண்மையிலே நம்ம கம்பெனி நல்லா இருக்கணும்னு நினச்சா கடைசி வாய்ப்பாக சொல்கிறான், மரியாதையாக உண்மையை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு எதுவும் தெரியாது, முதல்ல அர்ச்சனாக்கு ஃபோனை போட்டு இங்கே வர சொல்லு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னோடனே, நான் சொல்கிறத செஞ்சால் சரி, இல்லைன்னா ஆயுசுக்கு இங்கே தான் அப்படின்னோடனே அர்ச்சனாக்கு ஃபோனை போட்டு, யாருக்கும் தெரியாமல், முக்கியமாக நான்சிக்கு தெரியாமல் நீ வாசலில் கார் இருக்கும், அந்த காரில் எப்படியாவது வந்துரு அப்படின்னோடனே, நான் ராம் ஸ்டேஷனில் இருக்கேன் அப்படின்னோடனே, என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நான் சொல்கிறத மட்டும் செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு இங்கே யாருக்கும் தெரியாமல் காரில் ஏறி வர்றாங்க. இதை நான்சி டக்குன்னு பார்த்தா நோட் பண்ணிடுறாங்க. கூப்பிட காரில் ஏறி இங்கே வந்துடுறாங்க. காரில் இங்கே வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அர்ச்சனா என்ன ராம் அப்படின்னு கேட்டோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, அவரை இங்கே உன் கூட உதவி கேட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னோடனே, ராம பேர் சொல்லி சொன்னதுக்கப்புறம் இங்கே கான்ஸ்டபிள் பலார்னு அர்ச்சனாவுக்கு ஒரு அடியை போடுறாங்க. அடித்தோடனே கணத்தில், என்ன ராம் நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. என்னது மறுபடியும் பேர் சாரை சொல்லி சொல்கிறியா, அதுக்கு தான் உனக்கு ஒரு அடி, மறுபடியும் வேணுமா, விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ என்ன உங்கள் ஹஸ்பண்டை பார்க்கணும் அவ்வளோதானே விஷயம், வாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அழைச்சிட்டு வராங்க. என்ன ராம் உங்கள் சித்தப்பாவை இந்த குளத்தில் இப்படி நிற்க வச்சுருக்க, அவர் பாவம், அவருக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு.
ஆமாம் ஆமாம், ரொம்ப பாவம்ல. கம்பெனி வந்து ரொம்ப நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போய் நிறைய பரிகாரம் பண்ணீங்களே, அந்த பரிகாரத்தோட பலன் தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க ராம் அப்படின்னு. இப்போயும் சொல்கிறேன், அவங்க எல்லாரும் எங்கே இருக்காங்க, என்ன திட்டம் போட்டீங்க, மரியாதையாக சொன்னால் சரி. இது வரைக்கும் நான் வந்து ரொம்ப அமைதியாக நடந்துக்கிட்டேன். எது சுபாஷ் வந்து அமைதியாக நடந்தது தான் இந்த மாதிரி இருக்கியா அப்படின்னோடனே, ஆமாம் உங்களுக்கு விஷயம் எல்லாம் தெரியும். ஆல்ரெடி வந்து உங்கள் ஃபோனோட சிக்னல் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து சீதா வந்து எங்கே ஒர்க் பண்ணாலும் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் தான் வந்து நீங்கள் இருந்தீங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, வேணாம் ஒத்துப்போமா அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லிடுறேன் அப்படின்ட்டு அர்ச்சனா வந்து உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. சொல்லுங்க அப்படின்னோடனே, நான்சி தான் திட்டம் போட்டு கொடுத்தா, அதைத்தான் நாங்கள் செஞ்சோம் அப்படின்னோடனே, இப்போ எல்லாரும் எங்கே இருக்காங்க, அது எனக்கு தெரியாது. நான்சி வந்து ஒரு இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிட்டு வந்து அந்த டெய்லர் எல்லாரையும் வந்து அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு காசு கொடுத்து செய்ய சொல்லியிருந்தா, அது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் எந்த ஸ்டேஷன் எதுன்னுலாம் எனக்கு தெரியாது அப்படின்னோடனே, சரி முதல்ல இன்ஸ்பெக்டர் நீங்கள் வந்து முதல்ல எந்த ஏரியான்னு முதல்ல கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அவங்க எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து, ஆமாம் எதுக்காக அவ சொன்னான்ட்டு நீங்கள் எல்லாம் செஞ்சீங்க, சித்தப்பான்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நம்பிக்கையாக கூடவே இருக்கணும், அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் வந்து இவ்வளோ மோசமாக வந்து இறங்கிட்டீங்க, அப்படி என்ன சொல்லி தான் வந்து உங்களை வந்து அந்த பக்கம் சொன்ன, பரவாயில்ல சும்மா சொல்லுங்கள் அப்படின்னோடனே, இல்லை அவளோட 25% ஷேர் வந்து எங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால், அதனால தான் நாங்கள் இந்த மாதிரி செய்கிறதுக்கெலாம் முடிவு பண்ணோம் அப்படின்னோடனே, ஆக மொத்தத்தில் அந்த ஷேர் தான் பிரச்சனை இல்லை, சரி உங்களுக்கு வந்து அந்த ஷேர் வேணுங்கிறன்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆக மொத்தம் முதல்ல கம்பெனி இருக்கணும், கம்பெனி இருந்தால் தான் ஷேரே கொடுப்பா, கம்பெனி இருக்கக்கூடாதுன்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்கா, அதுவே உங்களுக்கு புரியலை, எப்படி நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு. அப்படியா ராம், எங்களுக்கு தெரியாது. ஆமாம்மா நீங்கள் சொல்லிட்டா நான் நம்பிடுவேன்ல, மேடம் இவங்களையும் அர்ச்சனாவையும் தூக்கி உள்ளே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராம் வந்து அங்கேருந்து நவுந்து போயிடுறாங்க. ராம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு மறுபடியும் அர்ச்சனாவுக்கு ஒரு அடி அடித்து உள்ளே தள்ளிடுறாங்க. அர்ச்சனாவும் இவங்கிட்ட போய் உண்மையை சொல்லிட்டவன், அதுக்கு அந்த பக்கம் இருந்திருந்தாவது இவன் ராம் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பான். இப்போ வந்து உண்மையும் சொல்லிட்டோம், அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டானா என்ன பண்ணுறான்னு, கண்டுபிடிச்சிட்டு போகிறான், நம்மதே மாட்டிக்கிட்டோம், இந்த நான்சி வந்து எதுக்கும் லாய்க்கு இல்லை, நம்ம அவசரப்பட்டு முடிவு பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அர்ச்சனா. என்னங்க அடி கொஞ்சம் பலமாவா, பெரிய குச்சியை வச்சு என்ன கை காலெல்லாம் நடக்கவே முடியல, அந்தளவு அடிச்சுவிட்டான் அப்படின்னோன்னே, சித்தப்பான்னு கொஞ்சம் கூட பார்க்கலையே அப்படின்னோன்னே, ராம் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட கேட்டோன்னே, நம்ம ஸ்டேஷன் சர்க்கிளில் தான் சார் இருக்குது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே, ராம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்ச உடனே வந்து காரில் வந்து டக்குன்னு போகிறாங்க. அந்த பக்கம் வந்து உள்ளே போனோடனே ராமை பார்த்தோன்னே, ராம் தம்பி அப்படின்னு எல்லோரும் டெய்லர்லேருந்து எல்லோரும் வந்து பார்த்தோன்னே, ஆமாம் என்ன நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த இல்லாத வேலையெல்லாம் அப்படின்னு ராம் வந்து கேள்வி கேட்கணும். இல்லை சார் அது வந்து தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பண்ண லட்சணம் எல்லாமே தெரியும், இந்த நான்சி சொல்லி தானே பண்ணீங்க. இல்லை நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறப்ப, உங்கள் பிளான் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு ஆவேசமாக பேசுகிறாப்புல.